போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் வரும். அது குறிப்பாக கடகலக்கணம் கடகராசிக்காரங்க தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தினால் கண்டிப்பாக அந்த போராட்டம் வெற்றி பெறும். கடகராசிக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை வரக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க ஹார்ட் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை தான் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கங்க. இந்த மாசி மாசத்துல வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். கடன் போட்டாவது நீங்கள் கண்டிப்பாக வண்டி வாங்குவீங்க உறுதியாக. விதவைகளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சிகப்பு சேலை அல்ல வெள்ளை சேலை அல்ல ரெண்டு கலந்த சேலை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு உங்கள் வேலையை செய்ய கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று கடகராசிக்குரிய பலன்கள். கடகராசி சரராசி. கடகம்னாவே நண்டு சொல்லுவாங்க. கடகத்துக்கான உடும்பு பிடியா பிடிப்பா முடியுமா, இது வந்து நண்டு பிடி அப்படிம்பாங்க. பிடிவாதமா இருந்து அவங்க காரியத்தை ஜெயிச்சிருவாங்க. அதுவும் குறிப்பா அரசாங்க ஊழியர்கள் கடகராசியில பிறந்தவங்க விடாமுயற்சி அரசாங்கத்தோட மோதுவாங்க, பயக்க மாட்டாங்க. இப்ப கூட இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் வரும். அது குறிப்பா கடகலக்கணம் கடகராசிக்காரங்க தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தினால் கண்டிப்பா அந்த போராட்டம் வெற்றி பெறும் உறுதியா. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப கடகராசிக்கு வந்து கேது வந்து 3ல இருக்கிறார். கேது 3ஆம் இடம் உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய உடல்நிலை தோல். இந்த கடகராசி பலன்கள் தோல் வலி, தோள்பட்ட வலின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இதயத்தில் ஏதாவது பிரச்சனை நீங்க கண்டிப்பா கவனிச்சு பார்த்துக்குங்க. கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் மருத்துவம் எடுத்தாகணும். அடுத்து வந்து நரம்பு பிரச்சனை வரும். இப்போ வந்து பெரும்பாலும் கடகராசிக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை வரக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க ஹார்ட் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை தான் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து உங்க ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறாரு. 8ஆம் இடம் சனி வீட்டில் சூரியன் இருக்காரு. உங்க ராசிக்கு 2 கூடியவர் 8ல் இருக்கிறாரு. அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு விரயங்கள் வர வாய்ப்பு அதிகம். எதிர்பாராம ஏமாந்துருவீங்க கடகராசிக்காரங்க, கவனமா இருங்க. அது வந்து நீங்க அரசு ஊழியர் இருந்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, கடகராசிக்காரங்க எல்லாரும் இந்த மாசி மாசம் பொருளாதாரத்துல எச்சரிக்கையா இருங்க, ஏமாந்துடாதீங்க. அடுத்து சூரியன் சனி சேர்ந்துருக்குது 8ஆம் இடத்துல. சூரியன் சனி 8ஆம் இடத்துல இருக்கப்ப ஆயுளுக்கு ஏதாவது பிரச்சனை காட்டும். குறிப்பா இந்த கடகராசிக்காரங்க ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உடல்நிலையில் எச்சரிக்கை தேவை. கண் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது காட்டும், அது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை காட்டும், அல்லது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை காட்டுற வாய்ப்பு அதிகம், அல்லது காலில் ஏதாவது பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து இந்த மாசி மாதம் நீங்க இந்த நோய் வந்தால் தீர்த்துக்குங்க. அடுத்து வந்து உங்க ராசிக்கு வந்து ராகு சுக்கிரன் 9ல் இருப்பாங்க. பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் மாசம் இது. ஏன்னா சுக்கிரன் உச்சம். உங்க ராசிக்கு 4-11 கூடியவர் வந்து 9ல் உச்சம். 4ஆம் இடம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி வாகனங்கள். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இந்த மாசி மாசத்துல வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். கடன் போட்டாவது நீங்க கண்டிப்பா வண்டி வாங்குவீங்க உறுதியா. இந்த மாசி மாசத்துக்குள்ளார கடன் வாங்கியாவது ஏதோ ஒரு நகை எடுப்பீங்க, கடன் வாங்கியாவது ஒரு வீட்டு வேலையை நீங்க செய்வீங்க, ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி ராகு வந்து 9 இருக்காரு. குறிப்பா விதவைகள் சாபம் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க வந்து கடகத்துல பிறந்திருந்த ஆண்களாக இருந்தால் விதவைகளுக்கு வந்து நீங்க சிகப்பு சேலை அல்லது வெள்ளை சேலை அல்லது சிகப்பு வெள்ளை கலந்த சேலை வாங்கி கொடுத்துட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் ஜெயிக்கும். உங்களுக்கு வந்து நோய் நொடி இருந்தாலும் சரி, தொழில பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விதவைகளுக்கு வந்து நீங்க வந்து இந்த சிகப்பு சேலை அல்ல வெள்ளை சேலை அல்லது 2 கலந்த சேலை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு உங்க வேலையை செய்ய கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அடுத்து உங்க ராசிக்கு குரு 11ல் இருக்கிறார். கடக ராசிக்கு குரு 6-9 கூடையவர். 6ஆம் இடம் கடன். கண்டிப்பா கடகராசிக்காரத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஒன்று வாகனம் வாங்குறதுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ இந்த மாசம் கண்டிப்பா கடன் வாங்குவீங்க. கடன் கிடைச்சிடும். அல்லது நகையை கொண்டே நீங்க அடமானம் வைப்பீங்க, அது உறுதியாக நடக்கும். கடகத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த மாசி மாசம் நீங்க மோதிரத்தையோ தோடையோ கூட நீங்க கூட அடமானம் வைக்க வேண்டியது வரும் சூழ்நிலைகள். ஏன்னா குரு தங்கம். அது மாதிரி இப்ப வந்து குரு வந்து பகை வீட்டில் இருக்கிறார், சிரமமா இருக்காரு. அப்ப குரு சிரமமா இருக்கல, தங்கத்தின் விலை ஏறும், கொஞ்சம் தான் இறங்கும். ஆனா ஏறது மலமலன்னு ஏறும், இறங்குறது கொஞ்சமா தான் இறங்கும். அந்த மாதிரி இருக்கனால கடகராசிக்காரங்க தங்கத்தில் முதலீடு செய்யலாம். கடகத்துக்கு வந்து செவ்வாய் இப்ப 12ல் இருக்கிறார். அப்ப குரு 11 இருக்காரு, செவ்வாய் வந்து 12ல் இருக்காரு. செவ்வாய் வந்து சொன்ன ஏற்கனவே சகோதரர்கள், அது இளைய சகோதரன் இருந்தாலும் சரி, மூத்த சகோதரன் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கண்டிப்பா நீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம், அல்லது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம், அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த மாசி மாசம்
கடன் வாங்கியாவது நீங்க வீடு கட்டுவீங்க, அது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, உறுதி. உங்க சக்தி இது மாதிரி நடக்கும். உங்க ஜாதகத்துல வந்து குறிப்பா சுவர்கள் திசை நடந்தாலும், 4 குடைவன் திசை நடந்தாலும், அல்லது 8 குடைவன் திசை நடந்தாலும், அல்லது 12 குடைவன் திசை நடந்தாலும், நீங்க கண்டிப்பா வீடு ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அல்லது வீடு வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டுவீங்க. அது எந்த வித சந்தேகம் கிடையாது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கடகத்துக்கு வந்து நீங்க அது நீர்ராசி. திருச்செந்தூர்ல போய் நீங்க முதல் நாள் குறிப்பா வந்து நீங்க வியாழக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம், சஷ்டி போகலாம், அமாவாசை பௌர்ணமிக்கு போகலாம், எப்போனும் போகலாம். ஆனா முதல் நாள் போய் அங்க தங்கி வழிபட்டு வாங்க. தங்கி வழிபட்டு நீங்க இந்த காரியத்தை செய்ய, எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும். தங்கி குறிப்பா திருச்செந்தூர்ல அந்த நைட்டு தங்கிருங்க. காலையில 4லிருந்து 6க்குள்ளார குளிச்சிருங்க. கடல்ல குளிக்கணும், நாளைக்கு அந்த குளிக்கணும். மொத்தம் 24 நிமிஷம், அரை மணி நேரம் வச்சுங்க. 2 பேர் குளிச்சுட்டு அப்புறம் முருகனை பாருங்க. முருகனை பார்த்துட்டு நீங்க நேரம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க கரெக்டா செய்யுங்க. கண்டிப்பா ஜெயிக்கும்.